தான் தொடுவானே தவிர சாமானியர்களை போட்டு துன்புறுத்தக்கூடிய ஆற்றல் உடையவன் இவன் யார போய் போய் அதட்டுவான் அப்படின்னா காலனை பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க. அப்பேற்பட்ட காலனை வந்து அடர்த்துவான். அதே போல நம்மளுடைய காமன் என்பவனை பார்த்தா எல்லாரும் மயங்கி விழுவார்கள். அப்பேற்பட்ட காமனையும் காய்ந்தவனாக இருப்பான். ஆனா அடியார்களுக்கு எளியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன இங்க சொல்றார் அப்படின்னா, இங்க சிவபெருமான் தருகின்றது இந்த பிணிகொள் ஆக்கை, இந்த பிறவிக்கு வேறாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை ஒழிக்க வேண்டும் என்றால் மழுவை கையில் ஏந்தியவன் தன் கழுத்திலே கண்டம் கருத்தவனாக காட்சி அளிப்போம். மணிகொள் கண்டர் என்று சொல்வார். கண்டம் கருத்தவனாக காட்சி கொள்பவன் யார் அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமான் தான். அவனுடைய கழுத்துல அந்த நீலகண்டமும் எதை காட்டுது அப்படின்னா இந்த அடியவர்களுக்காக, இந்த தேவர்களுக்காக அவன் விடமுண்ட அந்த ஒரு இடத்தை காட்டுது. ஆக இந்த சோற்றுத்துறை முழுக்கவே சிவபெருமானுடைய பல வடிவங்களை அப்படியே ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கு. இதுல அடியவர்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும். அடியனுக்காக கொஞ்சம் அடியவர்கள் உற்று நோக்கணும். இதுல முழுக்க இதுல இந்த இந்த மொத்த பாடல்களா இருக்கட்டும், நம்முடைய 12 திருமுறைகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் என்ன சொல்ல வராங்கன்னா, பிறையும் அறவும் புனலும் சடை வைத்து துடிகொள் இடை முழவம் விம்மவே என்று சிவபெருமான் உடம்பு முழுக்க அவன் பொடி பூசி இருக்கின்றான், சுடலை பொடி பூசி இருக்கின்றான். அவன் உடல் எங்கும் அரவம் இருக்கின்றது, அவன் தலையிலே புனல் இருக்கின்றது, அவன் தலையிலே பிறை இருக்கின்றது என்று சிவபெருமானுடைய அடையாளங்களை சொல்லி சொல்லி வழிபாடு செய்வதுதான் நம்முடைய 12 திருமுறையினுடைய மிகச்சிறந்த நோக்கமே. அதுல சொல்லவே தேவையில்லை. நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய அங்க வடிவங்களை சொல்லி சொல்லிதான் வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா அங்க வடிவங்களை இந்த ஆன்மா மிகச்சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அங்கத்தை அது புரிந்து வழிபாடு செய்தாலும் புரியாம வழிபாடு செய்தாலும் அந்த அங்க அடையாளமே மிகப்பெரிய தெளிவை கொடுக்கின்றது. நீங்க இந்த திருமுறை முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு இல்ல, அடியார்கள் தெரிஞ்சா சொல்லலாம், எந்த இடத்துலயும் சிவபெருமான் ஒரு தங்க ஆபரணம் போட்டிருக்கிறதாவோ வைர ஆபரணம் போட்டிருக்கிறதாவோ எந்த இடத்துலயும் இல்லை. எல்லா இடத்துலயும் நாக ஆபரணங்கள் போட்டிருக்கிறதாகவும் கங்கால மாலை அணிந்திருப்பதாகவும் நமக்கு மற்றைய சுடலை பொடி பூசி இருப்பதாகவும் கூடத்தான் அங்க சொல்லப்படுகின்றதை தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலயும் அவன் பெரிய இந்த மாலைகளை அணிந்திருக்கின்றான், அந்த நவரத்னங்கள் அணிந்திருக்கிறான்னு தெரியல. ஆனா நாம என்ன செய்யறோம்? நாம வருகின்ற சிவபெருமானுக்கு பூசணையாக என்ன செய்கின்றோம்? நம்ம திருமுறை முழுக்க சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமுறை முழுக்க நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, பெருமானுக்கு கங்கால மாலை, தோல்ல அரவ மாலை மற்றும் அவனுக்கு மற்ற இந்த கொன்றை மலர் மாலை, இந்த மாதிரி மாலைகள் தான் பெருமானுக்கு சொல்லியிருந்தாலும் கூட ஒரு இடத்துல கூட தங்கமோ பவளமோ வைடூரியமோ சொல்லப்படலாம். ஆனா நம்ம இன்றைய தினம் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து மகிழ்வது என்பது நாம முழுக்க தங்கம் பவளம் அப்படின்னு செய்யறது அப்படிங்கிறது என்பது திருமுறைக்கு நாம் செய்கின்ற புறம்பான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் ஏற்கனவே நம்ம அடியார்கள்ட்ட சொன்னதுதான், இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்பர் அருள்நெறி மன்றத்திலையும் அடியன் இதை பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய இந்த சோற்றுத்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவன் பலவிதமான மாலைகளை பலவிதமான அணிகலன்களை அணிந்திருக்கிறான்ற பல இடங்கள்ல பெருமான் குறிப்பா கொடுத்தாலும் கூட முக்கியமான செய்தி என்னன்னா, அவன் உடல் எங்கும் சுடலை பொடி பூசி இருக்கின்றான். அவனுடைய ஊர் எதுன்னு சொல்றாங்க பாருங்களேன், அழகான பார்த்த துடிகளோடு முழவம் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடு அரங்காக. அவனுக்கு அரங்கம் மேடை எது அப்படின்னா அது புறங்காடு என்று சொல்லுகின்ற ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற அந்த சுடுகாடு என்பதுதான் சிவபெருமான் ஆடுகின்ற அரங்க மேடை என்று சுவாமி சொல்லுகின்றார். ஆனா நாம இது எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் சுடுகாடை பார்க்கும்போது ஒரு பயம் வருது, சுடுகாட்டு சாம்பலை பார்க்கும்போது பயம் வருது, எலும்பை பார்க்கும்போது பயம் வருது, மண்டையோடுகளை பார்க்கும்போது பயம் வருது. காரணம் என்னன்னா, இந்த உடம்பு நம்மளை விட்டு போயிடுமோ, இதே மாதிரி போயிடுமோன்ற உணர்வு உள்ளுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா சிவனடியார்களுக்கு இறப்பு என்பதே இல்லை. இந்த ஒரு முறை நமச்சிவாய என்ற மந்திரத்தை அவர்கள் சொல்லி அவர்கள் சொல்லி நெற்றியிலே திருநீர் அணிந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு இனி
இனி பிறப்பு என்பதே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் வந்து பிறப்புக்கு பயப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் அது எல்லாத்தையும் பெருமான் எடுத்து ஆடுகிறான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாம அதை பார்த்தா பயப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னா, அது எந்த பொருளையும் நாம பெருமானுக்கு இப்பொழுது சமைப்பதே இல்லை. பெருமானுக்கு நாம் கொடுக்கின்ற பொருள் முழுவதுமே நாம என்ன பயன்படுத்துறோமோ அந்த பொருளை கொடுக்குறோமே தவிர பெருமானுக்கு என்ன பொருள் வேண்டும் அப்படிங்கிற பொருளை நாம வந்து பயன்படுத்துறது இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி, நம்மளுடைய ஆருத்ரா தரிசனம் எல்லாரும் பார்த்திருக்கீங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? ரீசெண்டா ஆருத்ரா தரிசனம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடியார்கள் எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? ரீசெண்டா ஆருத்ரா தரிசனம் என்பது எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆருத்ரா தரிசனம் என்பது எந்த ஒரு செயலை காட்டுறதுக்காக நமக்கு கொடுத்தாங்கன்னா, நம்முடைய தாருகாவனத்து ரிஷிகள் வந்து ஒரு பெரிய பீடு வைத்திருந்தார்கள். தங்களுடைய வேதத்தின் மூலமாக இறைவனை கட்டுக்குள் வைத்து விட முடியும். நம்ம வேதத்தின் மூலமாக பஞ்சபூதங்கள் வழியாக நாம் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பெரும் பீடு, அதாவது இறைவனை விட ஒரு பொருள் இருக்கு அது அப்படின்னா அது வேதம். அந்த வேதத்தினால எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும் அப்படின்னு அவர்கள் சொன்ன காரணத்தினால இறைவன் வந்து அவர்களுடைய வேத வேள்வியை வந்து பாத்தீங்கன்னா அவன் துவம்சம் பண்ணி அந்த வேள்வி தீயிலிருந்து வந்த முயலகன் மீது ஆடி, வேள்வி தீயிலிருந்து வந்த மானை கையில் ஏந்தி ஆடி, வேள்வி தீயிலிருந்து வந்த மழுவை கையில் ஏந்தி ஆடி, வேள்வி தீயிலிருந்து வந்த அத்தனை பொருள்களையும் கையிலே ஏந்தி ஆடி, அவைகள் அனைத்தும் அவனுக்கு அந்த வந்த வேத புளியத்தான் என்ன பண்ணான், தோலை கிழிச்சு அவன் இடுப்புல ஒரு ஆடையாக புலித்தோல் ஆடையாக கட்டி ஆடுகின்றான். என்ன செய்தி சொல்ல வர்றாரு அப்படின்னா, இறைவனை தவிர வேறு பொருள், பெரிய பொருள் ஒன்று இல்லை. அது இறைவனால உருவாக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும், வேதம் என்பது இறைவனால உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும், அந்த வேதம் என்பது இறைவனை விட மிகச்சிறந்த பொருள் அல்ல அப்படின்னு சொல்வதற்காக வந்த ஒரு நடனம் தான் இந்த ஆருத்ரா தரிசனம் என்ற நடனம். ஆனா அந்த ஆருத்ரா தரிசன நடனத்திலேயே நாம என்ன பண்றோம் அப்படின்னா, வேத வேள்விகளை வச்சுதான், அந்த வேள்விகள் மூலமாகத்தான் சுவாமிக்கு அருள் கிடைப்பது போல இன்றும் பல கோவில்கள்ல பல தலங்கள்ல அந்த வேத வேள்விகளுடைய போக்கின் மூலமாகத்தான் இறைவன் நடம் செய்வதாக செய்கின்றோம். அப்போ எதற்காக ஆருத்ர தரிசனம் வந்ததோ அதற்கான நேர் எதிர்மறை எண்ணத்திலே நாம் பூசனை செய்து வருகின்றோம். என்ன செய்தி? வேதமா இருக்கட்டும், மேல்பட்ட கல்வியா இருக்கட்டும், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், எல்லாவற்றையும் உணர்ந்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அவற்றுக்கும் மேலானவன் சிவபெருமான்ற எண்ணம் வருவதுதான் அந்த ஆருத்ரா தரிசனத்துடைய மிகப்பெரிய நோக்கம். ஆனா முழுவதுமாகவே ஆருத்ரா தரிசனம் என்பது அப்போ மேலும் பெருமான் ஆருத்ரா தரிசனம் கழிச்சு பெருமான் தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, பெருமானுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே நம்ம சைவ சித்தாந்தத்துல படிச்சவங்க தான். பாத்தீங்கன்னா அவனுடைய திருவைந்தெழுத்து என்பது அவனுடைய அபயஹஸ்தம், அவனுடைய வீசிய கரம், அவனுடைய ஊன்றிய பாதம், தூக்கிய பாதம் என்றெல்லாம் அவைகளுக்கு வடிவம் சொல்லி அந்த ஒவ்வொரு அவனுடைய திருமுகத்துக்கு ஒரு எழுத்து, திருவைந்தெழுத்துல அவனுடைய கழுத்துக்கு ஒரு எழுத்து, அவனுடைய மார்புக்கு ஒரு எழுத்து அப்படின்னு அந்த ஒவ்வொரு எழுத்தும் நம்மளுடைய சிவபெருமானுக்கு சொல்லி வச்சிருக்கோம். அதே போல அவனுடைய ஒவ்வொரு கைக்கும் துடிக்கு ஒரு எழுத்து, அதே மாதிரி கையில அனல் ஏந்தியதுக்கு ஒரு எழுத்து, வீசிய கரத்துக்கு ஒரு எழுத்து, அபயஹஸ்தத்துக்கு ஒரு எழுத்துன்னு சொல்லி திருவைந்தெழுத்து அதுல பொருத்தி பார்த்து நம்ம பார்க்கணுன்றதுக்காகத்தான் அந்த வடிவமே கொண்டு வரும். ஆனா இப்போ அந்த ஆருத்ரா தரிசனத்தை இப்போ பாத்தீங்கன்னா முழுவதுமாகவே அந்த கரங்களும் மறைக்கப்பட்டிருக்கு. பெருமானுடைய முகம் கூட சரியா தெரியாத அளவுக்கு அதனுடைய பலவிதமான நகைகளும் பலவிதமான மாலைகளும் போட்டு அந்த அத்தனை விஷயத்தையும் மறைச்சு கொண்டு வருவதற்காக நடராசருடைய வடிவம் செய்யப்படலை. நடராசருடைய வடிவத்துல இத்தனை விஷயத்தையும் எல்லாத்துக்கும் பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் அந்த தூக்கிய திருவடி எல்லாத்தையும் நம்ம கண்ணால பார்த்து அவனுடைய திருவைந்தெழுத்தை இந்த மனம் முழுவதும் நாம பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறது தான் நமக்காக. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க வருகின்ற அந்த எல்லா இடங்கள்லயும் பெருமானை முழுவதுமாக மூடி அந்த மந்திர சொற்கள் எல்லாம் மூடி பெருமானை நம்ம வந்து புறப்பாடு செய்வதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நான் இங்க எல்லாருக்கும் ஒரு அறுதிட்டு. அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய திருமுறையில இத்தனை காலங்களாக இத்தனை அதாவது ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகளாக
இந்த பெருமானுடைய அடையாளங்களை அவர்கள் மிக பத்திரமாக ஒவ்வொரு பாட்டிலையும் ஏன் சாமி சொல்றாரு, ஏன் நம்மளுடைய ஞானசம்பந்தர் தோற்றுடைய செவியன் தூவன் மதிசூடி அப்படின்னு சொல்லுவதா இருக்கட்டும், பிறையும் மரபும் சூடி இருக்கின்றான், புனல் சூடி இருக்கின்றான், அவன் கழுத்திலே கபால மாலை ஏந்திருக்கின்றான், அவன் உடலெங்கும் பொடி பூசி இருக்கின்றான், அவனுக்கு உடை என்பது புலித்தோல் தான், அவனுக்கு உடை, அவன் ஒரு திகம்பரன், அவன் கீழ் கோவன ஆடையை அணிந்திருக்கின்றான், மடையில் வாலை பாய மாதரார். அந்த பாடல பாத்தீங்கன்னா கீழ் உடையும் கொண்டு அப்படின்னு வார்த்தை வரும். இந்த கீழ் உடை என்பது அவன் கோவனம் சாத்தி இருக்கின்றான். அந்த கோவனம் கூட வேதங்கள் தான் அவனுக்கு கோவனமாக சாத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நம்முடைய திருச்சானல்ல நம்முடைய சுவாமி சொல்றார். அப்போ சுவாமிக்கு ஆடை என்பதே கிடையாது, அவன் திகம்பரன், அவனுக்கு ஆடை என்பது வேதங்கள் தான். அந்த வேதங்களை நமக்கு காண்பிப்பதற்காக கோவன ஆடை அணிஞ்சிருக்கான், அவ்வளவுதான் அவனுடைய ஆடை. ஆனா என்ன பண்றோம், அவனுக்கு பட்டு பீதாம்பர ஆடை அணிகிறோம், அவனுக்கு பலவிதமான இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சுவாமியை உயர்வுபடுத்தணும்ன்றதுக்காக திருமுறையில எவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி வந்த அந்த மிகப்பெரிய தாத்பரியத்தை அனைத்தையும் உடைத்தெறிந்து கொண்டு வருகின்றோம். மேலும் சில இடங்கள்ல பெருமானுக்கு தலையில மகுடம் சாத்துறாங்க. சிவபெருமானுக்கு மகுடம் சாத்துதல் என்பது கூடாது. ஏன்னா மகுடம் என்பது யார் சாத்த முடியும் அப்படின்னா, யார் தலையில கை வைக்க முடியும், அவரை விட உயர்ந்தவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கதான் வைக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா ராமருக்கு பட்டாபிஷேகம் அவருடைய குருநாதர் பண்ணி வச்சார். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலையில அந்த மகுடம் வைப்பது என்பது அந்தந்த அவங்களுடைய குருநாதர், அவங்களுடைய பெரியவங்க பண்ணி வைப்பாங்க. ஆனா சிவபெருமான் என்பவன் தலைக்கோலத்தை பிங்ககன்னு சொல்லுவோம். பிங்ககன் என்பது அவன் சடாபாரத்தையே தலைக்கோலமாக தன்னுடைய சடாபாரமத்தையே தன்னுடைய மகுடமாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான். என்ன காரணம், அவன் தலையில யாரும் கை வைக்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய தாற்பயம். அந்த தலையை தொடவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல எப்படி அவனுக்கு மகுடம் சாற்ற முடியும்? அதனால மகுடம் சாற்ற முடியாது என்பது அவனுக்கு நாம் தருகின்ற பெரும் பேரு. அவனுக்கு உடலெங்கும் அவனுக்கு தங்க நகை தேவையில்லை. அவனுக்கு பிடித்ததெல்லாம் இந்த சாம்பல் தான் அவனுக்கு பிடிக்கும்ன்றது அவனுடைய பெரும் பேரு. நாம என்ன நினைக்கிறோம், ஐயோ சாமிக்கு சாம்பல் சாத்தினா ஏதாவது அவர் தப்பா நினைச்சிருவாங்களோ என்னமோ ஏதோ நினைச்சு அவனுக்கு அலங்கார நகைகள் எல்லாம் போட்டு இத்தனை காலமா ஒவ்வொரு பாடல்லையும் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் மணிவாசகரும் மற்ற 27 திருமுறை ஆசிரியர்களும் கட்டி காப்பாத்தி வைந்த அவனுடைய அடையாளங்களை எல்லாம் உடைத்து வருகின்றோம். இப்போ உடைக்கிறோம் அவனுடைய அடையாளங்களை உடைக்கிறனால என்ன ஆகுது, நமக்கு என்ன தோணுது, எல்லாருக்கும் தலையில மகுடம் இருக்கே, நம்ம அப்பனுக்கு மகுடம் இல்லைன்னு நமக்கு என்ன கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சு அந்த அன்புல வைக்கிறோம். ஆனா அந்த அன்பு என்பது அறியாமை பெருமானுடைய மிகப்பெரிய அடையாளங்களை நொறுக்குவதற்கு சமமாக அமைகின்றது. அது போல லிங்க திருமேனியில உருவம் சமைப்பது, லிங்க திருமேனியில நான் பார்த்திருக்கேன், நிறைய மலேசியா மக்களா இருக்கட்டும், சிங்கப்பூர் மக்களா இருக்கட்டும், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய லிங்க திருமேனியில மேல ஒரு மகுடம் சாத்திருப்பாங்க. சிவபெருமானுக்கே மகுடம் சாத்தக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய லிங்க திருமேனியில முகமே சமைக்கக்கூடாது, முகமே பார்க்க கூடாது. அதாவது உருவத்துல இருக்கக்கூடிய பெருமானை அருவுருவமா பார்க்கணும்ன்ற 2வது படிநிலை, அது மிகச்சிறந்த உயர்வான நிலை. அதுலயும் உருவத்தை சமைத்து அதை மீண்டும் கீழிறக்கி உருவ வழிபாட்டுக்கே கொண்டு வருவது என்பது நாம் அந்த செய்திகளை எல்லாம் அடித்து நொறுக்குவதற்கு சமமா இருக்கு. ஆக நாம எப்படி சோற்றுத்துறை, சோறு என்ற வார்த்தையவே சொல்வதற்கு யாரையாவது சோறு போடுங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய திட்டி இனிமே சோறுன்னு சொல்லாத சாதம்னு சொல்லுன்னு சொல்லி நல்ல வார்த்தையை நாம மாற்றி வேற ஒரு மாற்றையா மாற்றி அதை எப்படி பழமைய நாம ஒழிக்கிறோமோ அது போல சிவபெருமானுடைய திருமேனி சிறப்பை இந்த பாடல் முழுக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த பாடல சொல்றாரு, சாடி காலன் மால தலைமாலை சூடு மிக்கு சுவண்டாய் வருவார்த்தம் பாடியாடி பரவுலார் தாடி சோற்றுத்துறை சென்று அடைவாமே அப்படின்னு சொல்றார். அதாவது காலனை அழித்து உதைத்து தலைமாலையை தலைக்கு அணிந்தவன். தலைமாலைன்னா இந்த எலும்புக்கூடு இருக்கு இல்லையா, எலும்புக்கூடு மாலையத்தான் அவன் கழுத்துல அணிஞ்சிருக்கான்றத இங்க ரொம்ப கிளியரா சொல்றார் நம்மளுடைய திருச்சோற்றுத்துறை. அப்போ இதுல என்ன தெரியுது, பெருமான் அணிகின்ற அணிகலன்கள் எல்லாம் இவர்கள் சொன்ன அணிகலன்தான் சுவாமிக்கு போடணும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம வைடூரியமா போட என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட நாம திருமாலா மாத்துற மாதிரி, திருமாலுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அணிகலன்கள்லாம் போடுவோம். திருமால் அவர் எப்பவுமே மரகத மாலை சூடுபவர், பீதாம்பர பட்டு அணிபவர், சந்தனத்தாலே குளிப்பவர், இப்படியெல்லாம் அவருக்கு சொல்வது போல அவர் அப்படி
அப்படித்தான் வழிபாடு செய்யணும். ஆனா இங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது அது 12 திருமுறையிலையும் ஒவ்வொரு பாடல்லையும் அடித்து அடித்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் பெருமான் இருக்காரு, இந்த மாதிரிதான் ஏன் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலக பொருள் மேல பற்று தன்னால குறையும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உலகப்பற்று குறைந்து நம்மளுடைய பெருமான்கிட்ட போய் சேருகின்ற ஆற்றல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. நீங்க இன்னும் ஒரு செய்தி மட்டும் அடியேன் ரொம்ப தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்ப யாருக்குமே பற்று இல்லை அப்படின்னா எப்படி இந்த உலகம் இயங்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அதுக்காகத்தான் நம்மளுக்கு அபிஷேகங்கள் வச்சிருக்கோம். நம்ம பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் உயர்ந்த பொருட்கள், நெய்யினாலையும் தயிர்னாலையும் இதெல்லாம். அப்போ அந்த இடத்துல வளமை இருக்கு, வளம் இருக்கு. அந்த இடத்துல தேவையான அளவுக்கு அவர்களுக்கு வளமை இருக்குன்னா இனி அடுத்தபடியாக அவர்கள் எங்க மூவ் ஆகணும் அப்படின்னா அவர்கள் இறைநிலை நோக்கி மூவ் ஆக வேண்டிய இடம் இருக்கும். அப்ப இறைநிலை நோக்கி மூவ் ஆகணும்னா கண்டிப்பா அந்த நிலையாமையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடையாளங்களைத்தான் நாம சிறப்பா பாதுகாக்கணும். ஆக இந்த சோற்றுத்துறை அப்படின்ற அந்த பதியத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய சுவாமி அவரு சொல்லுகின்ற ஒவ்வொரு பாடல்லையும் சிவபெருமானுடைய அங்கங்களை எல்லாம் சொல்லி வருகின்றார். துடிகளோடு முழவம் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடு அரங்காக படிகொள் பாணி பாடல் பயின்றாடும் அடிகொள் சோற்று துறை சென்று அடைவோமே. அங்க பெருமான் இந்த புறங்காட்டையே மேடையாக ஆக்கி ஆடுகின்றான் அப்படின்னா அவனுடைய இருக்கின்ற இடம் என்பது புறங்காடு தான் அப்படின்னு அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அதுக்கடுத்து பெண்ணோர் பாகமுடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம் கலந்த நுதனார் என்னதராக்க என்று ஊன்றிய அண்ணல் சோற்றுத்துறை சென்று அடைவோமே. ராவணனுடைய அந்த சினத்தை அடக்குவதற்காக அவன் ஒரு கட்டை விரலை அவனுடைய தோளிலே அழுத்தினான் அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்டவன்? பெண்ணை பாகமாக உடையவன் சிவபெருமான். அப்போ அவர் ஒரு பாகம் பெண்ணை வச்சிருக்கான். அவன் தலையிலே பிறை சூடி இருக்கான். அவன் நெற்றிக்கண் உடையவன். இப்படி பெருமானுக்கு உள்ள அடையாளங்களை திரும்ப திரும்ப ஒரே அடையாளங்களை கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பாடல்கள் முழுவதாக நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் நம்முடைய குருமார்கள் சொல்வதெல்லாம் எதற்காக? இப்படியெல்லாம் நாம் இந்த தலைமுறையிலே பெருமானுக்கு அந்த ரகசியங்கள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு சாமியை பார்க்கணும்னா இப்ப சிவபெருமானை பார்க்கணும்னா முழுவதுமாக தங்கம் தான், கழுத்துக்கு கூட மாலை இல்லாம முழுவதுமாக தங்கத்தையே அவனுக்கு சாற்றி தங்கம் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தி பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தோன்றும் அப்படின்னா இது போன்ற தங்கம் நாமளும் வச்சிருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெருமானுக்கு இப்படி தங்கத்தால அலங்காரம் செய்யணும், அடுத்த முறை நான் பெருமானே நான் ஏதாவது நடந்தா உனக்கு தங்கத்துல நான் இது பண்றேன் அப்படிங்கிற அந்த உணர்வு. தங்கம், பொன், பொருள் மற்றும் அலங்காரம், உலகவியல் அப்படிங்கிற விஷயத்த அடித்தொழிப்பதற்காக ஏற்பட்ட மிகச்சிறந்த ஒரு சமயம் தான் சைவ சமயம். ஆனா அந்த சைவ சமயத்துல முழுவதுமாகவே நாம் நேருக்கு மாறாக அந்த செயல்களை எல்லாம் செய்து வருகின்றோம் அப்படிங்கிறதுல இந்த திருச்சோற்றுத்துறை நம்ம பாடும்போது நம்மளுக்கு தெரிகின்றது. கடைசியாக பெருமான் சொல்றாரு, கோது சாற்றி தெரிவார் அமன் கொண்டர் ஓதும் ஓத்தை உணராதெழு நெஞ்சே நீதி நின்று நினைவார் வேடமாம் ஆதி சோற்றுத்துறை சென்று அடைவாமே. இப்போ ஒரு புதிய செய்தியும் வந்துட்டு இருக்கு. என்ன செய்தி அப்படின்னா நாம யாரையும் குறைச்சு சொல்லக்கூடாது. அடியேன் நிறைய இடங்கள்ல போய் பேசியிருக்கேன். எனக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு செய்தி வந்தது. நீங்க சிவபெருமான் உயர்ந்தவர்னு சொல்லுங்க, ஆனா திருமாலை நீங்க தாழ்ந்தவர்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா திருமால் பக்தர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க சொல்லும் போது அவர்களுக்கு முகசொலிவு ஏற்படும் அப்படின்னாங்க. எங்க அப்பா திருமாலை விட உயர்ந்தவன், பிரமனை உயர்ந்தவன், உருத்திரனை விட உயர்ந்தவன், அவன் சதாசிவர், மாகேஸ்வரர் அத்தனை பேரோட விட உயர்ந்தவன் என்று நான் சொல்லல, திருமுறை ஆசிரியர்கள் சொன்னதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய கவனம் என்னவா இருக்குன்னா திருமாலுடைய பக்தர்களுக்கு எந்த வித மனச்சோர்வும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர உண்மையை பேச வேண்டும் அப்படிங்கிற. உண்மையிலேயே திருமால் வழிபட்ட தலம், நம்மளுடைய பிரமன் வழிபட்ட தலம், அக்னி வழிபட்ட தலம், வாயு வழிபட்ட தலம்னு எல்லா தேவர்களும் வழிபட்டது சிவபெருமான் ஒருவனை தவிர சிவபெருமான் எந்த தேவனையும் வழிபட்டதாக ஒரு சின்ன குறிப்பு கூட இதுவரை நம்முடைய அருளாளர்கள் எங்கும் பதிவு செய்யல அப்படிங்கிறத நாம். அப்போ ஒரு பொருளை உயர்த்தி சொல்லணும் அப்படின்னா அது மற்ற பொருளை விட எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு சொல்லும் போது அதனுடைய தனிச்சிறப்பு தெரியுமே தவிர. அதனால இவர் ஒவ்வொரு பாடல்லையும் அமணர்கள், அதாவது சமணர்களை பற்றி, சமணர்கள் செய்த அவர்களுடைய கொள்கை எது அப்படின்னா அவர்கள் இறை தன்மை இல்லாத கொள்கை. அவர்கள் உயிர்கொலை செய்யாமைய ஆதரிப்பாங்க, ஆனா புலால் உண்பார்கள்.
உயிர் கொலை செய்ய மாட்டாங்க. யாராவது கொலை செய்து கொடுத்தாங்கன்னா அந்த 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 புலாலை உண்பார்கள். அதாவது உயிர் கொலை செய்யாமையே பாதுகாக்கக்கூடிய அவர்கள் எப்படி புலால் மறுக்காம சாப்பிடுறாங்க அப்படின்னு அவர்களுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கும். அப்படிப்பட்ட கொள்கைக்குள்ள போயிடாதீங்க, இது உயர்ந்த கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக நம்முடைய ஒவ்வொரு 9வது பாடல் 8வது பாடல்ல ராவணனை பற்றி ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ராவணனுடைய கர்வ அடங்குறது பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அடுத்து சமணர்களை பற்றி ஒரு வார்த்தை. ஏன் ராவணனை பத்தி சொல்லணும்? ஏன் ஒவ்வொரு பாடல்லையும் ராவணனை பத்தி சொல்லணும்? ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தனாச்சே, ஏன் அவனை அதாவது தவறு யார் இழைத்தாலும் அது தவறுதான். அது சிவபக்தனாக இருந்தாலும் சரி, அவன் வைத்தது தவறுனா தவறுதான். ராவணன் பெற்ற அவன் எல்லாவற்றையும் இது பண்ணணும்னு நினைச்ச அந்த ராவனுடைய அந்த பங்கத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் சமணர்களுடைய அந்த அவர்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி சொல்லி, அந்த நிலைப்பாடு அப்போ மற்ற சமயங்கள்ல இருந்து நாம எப்படி இருக்கோம், நம்ம சமயத்திலேயே தவறு செய்தாலும் நம்மளை இடித்துரைக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தியையும் இந்த ராவண பங்கம் ஒவ்வொரு 8வது பாடல்ல ராவண பங்கமும் 9வது பாடல்ல தேவர்களுடைய சமணர்களுடைய பங்கமும் சுவாமி நம்மளுடைய ஞான சம்பந்தர் இடித்துரைப்பார். ஏன் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலம் அப்படி. என்ன காலம்? சமணர்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக உயர்ந்திருந்த காலம். அப்படி இருக்கிறனால என்ன பண்ணாரு, எல்லா கோவில்கள்லையும் சிறப்பான வழிபாடு இல்லை. அதனால ஒவ்வொரு கோவில்களா போய் சென்று தல வரிசையா அவர்களை பாடி, இவர் பாடும்போது 10 பேர் வரும்போது அந்த கோவிலுடைய ஏதாவது ஒரு அதிசயம் அவர்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த கோவிலுடைய போக்கு வரவு என்று கோவில்கள் எல்லாம் நிலைப்பாடுகளா இருந்தா தான் சமயம் நமக்கு நிலைக்குன்றதுக்காக ஒவ்வொரு ஊர்களாக சென்று நம்மளுடைய சுவாமி பாட்டு பாடி அந்த ஒவ்வொரு விஷயங்களா பள்ளி. அது போல இந்த சோற்றுத்துறையிலையும் பாடுறார். கடைசி பாடல்ல ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. அந்தன் சோற்றுத்துறையம் ஆதியை சிந்தை செய்மின் அடியார் ஆகினர் சந்தம் பரவு ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கின்றார் நம்முடைய ஞான சம்பந்தர். என்ன சொல்றாரு, இந்த சோற்றுத்துறைக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ சும்மா சும்மா விசிட் அடிக்கிறதுக்காக, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்காக வந்தா கூட அவர்கள் சிவனடியார்களாக மாடி விடுவார்கள். ஏன்னா தோற்றுத்துறைநாதர் அவ்வளவு உருக்கமுடையவர். அவரை பார்த்த மறுகணமே அவர்கள் அடியவர்களாக ஆகி விடுவார்கள். இப்ப அடியவர் ஆயிட்டோம் அப்படின்னா, நான் புது அடியார், ஏன்னா நான் இப்ப புது அடியார் ஆயிட்டேன். அவனை பார்த்த உடனே எனக்கு அந்த சிவ வழிபாடு தெரியாது. எனக்கு நானே என்ன வந்திருக்கேன், சும்மா ஒரு விண்டோ ஷாப் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கோவிலுக்கு போறாங்க, நானும் கூட போயிட்டு வரேன், என் கூட துணைக்கு வா, சும்மா அங்க பாருன்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்களே தவிர நான் ஒரு பெரிய சிவனடியார் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட நான் சோற்றுத்துறைநாதரை பார்த்த உடனே அப்படியே மருகி உருகி அப்படியே சிவனடியாரா மாறியாச்சு. சிவனடியாரா மாறின உடனே என்ன பண்ணுவோம், சிவபூசை பண்ணுவோம். சிவபூசை எப்படி பண்ணுவோம், ஏன்னா இவர் தான் இதுக்கு முன்னாடி சிவனடியாரா இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இவர் சிவபூசை பண்ணது கிடையாது. ஏன்னா இப்ப வந்தது சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங்காக வந்த ஒரு இடத்துல அப்படியே பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவனடியார் ஆனனால என்ன சொல்றாரு, வந்தவாறே புனைதல் வழிபாடு. இப்படி நீங்க கவலைப்படாதீங்க, திருச்சோற்றுத்துறை வந்துட்டீங்கன்னா நீங்க சிவனடியார மாறிடுவீங்க. மாறின உடனே நீங்க வழிபாடு செய்யுங்க. எப்படி செய்யுங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ செய்யுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, அவனுக்கு நீங்க என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. அந்த வழிபாடு ஒரு நெறிக்குள்ள உங்களை திரும்ப மிகச்சிறந்த அடியாராக மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது இந்த சோற்றுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சோற்றுத்துறையை பார்த்தீங்கன்னா சிவனடியாரா இல்லாதவர்களே லேசா எட்டி பார்த்தாலே சிவனடியாரா மாத்தி அவர்களை முழுவதுமாக ஆட்கொண்டு அவர்களை சோறு என்று சொல்லுகின்ற அந்த முக்தி நிலைக்கு அழைத்து செல்கின்ற நம்முடைய சோற்றுத்துறை நாதர். அந்த சோற்றுத்துறை ஞான சம்பந்தம் நான் பாடிய பாடல்களை வச்சுக்கிட்டு நீங்க ஒன்னும் பெருசா நினைச்சுக்காதீங்க. வந்தவாறே புனிதல் வழிபாடு. எனக்கு தெரிஞ்சு ஞான சம்பந்தர் எந்த இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாதிரி வார்த்தை சொல்லி நான் பார்க்கல. ஞான சம்பந்தர் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கும்பிடு, ஏன்னா நீ புது அடியான், ஏன்னா நீ புதுசா வந்திருக்கிற சோற்றுத்துறைக்கு வந்திருக்கக்கூடிய அடியவர் அப்படிங்கறனால நீ எப்படினாலும் கும்பிடு அப்படின்னு சொல்ற. ஆனா எப்படினாலும் கும்பிடுன்னு சொன்னாலும் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடியவராயினர் சந்தம் பரவும் ஞான சம்பந்தன், என்னுடைய சந்தத்தை பரவு ஞான சம்பந்தன். இந்த ஞான சம்பந்தனுடைய பாடல்களை ஒரு தடவை கொஞ்சம் பார்த்துக்க. ஏன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அடியார்கள் யாராவது முடிஞ்சா உங்களுடைய முகக்குறிப்பு கொடுக்கலாம். இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, யாரு இருக்கீங்களா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. அதனால வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க
வரலாம் அடியவர்கள். எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, முக்கியமான செய்தி உங்க எல்லாரையும் அடியேன் ரொம்ப மனத்தால உடைஞ்சுட்டேன். இந்த 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 சேட்டுத்துறை பதிகத்த சொல்ல முடியுமோ, முடியாதோ அப்படின்னு ரொம்ப உடைஞ்சு போய் நான் 1 1/2 மணி நேரமா மனசு கஷ்டத்திலே இருந்தேன். உங்க எல்லாரையும் ஒரு முறை பார்த்தா அடியனுக்கு ஒரு தீர்வு ஏற்படும்ன்றதுக்காகத்தான் குருநாதர் வார்த்தையும் மீறி அடியேன் அத கேட்டுட்டேன். அது நான் நினைச்சேன், அது நம்மளுடைய இது நம்மளுடைய திருவாசகத்துக்கு தான் பொருந்தும். இதுல பொருந்தாதுன்றதுக்காக அடியேன் இப்படி சொல்லிட்டேன். மன்னிக்கணும். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, உங்கள பார்த்த உடனே வழக்கம் போல நானும் மறந்துட்டேன். இப்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நாம வழிபாடு செய்யும்போது ஞானசம்பந்தருடைய வரிய பாருன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா, சைவம்னு போர்வையில நெறைய டூப்ளிகேட் சுத்திட்டு இருக்கு. சைவம்ன்ற போர்வையில நெறைய டூப்ளிகேட் சுத்திட்டு இருக்கு. என்ன டூப்ளிகேட் சுத்திட்டு இருக்கு? இன்னைக்கே சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கும் சுத்திட்டு இருக்கு. என்ன? சைவம்ன்ற போர்வையில நாம எல்லாம் பண்றோம்ல பூசனை. என்ன பூசனை பண்ணிட்டு இருக்கோம்? நடராஜருக்கு கால்ல சிலம்பு அணிவிக்கிறது, கழுத்துல காசு மாலை போடுறது, அவருக்கு வெள்ளியிலேயே வில்வ மாலை போடுறது. இதெல்லாம் என்ன என்ன சமயம்? இது சைவ சமயம் மாதிரி தெரிஞ்சாலும், இது டூப்ளிகேட் சைவ சமயம். நல்லா தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சிவபெருமான் ஒரு நாளும் அந்த 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 நகை 12 திருமுறையில ஒரு இடத்துல கூட நானும் தேடி தேடி பார்க்கிறேன். அவன் கழுத்துல எங்கேயாவது வெள்ளியில வில்வ மாலை இருக்கு, தங்கத்துல சரம் இருக்கு, வைரத்துல வைடூரியம் இருக்குன்னு நான் சொல்வதாக நான் எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்க்கிறேன். எங்கேயும் இல்ல. அப்போ சிவபெருமான உயர்த்துவதாக நினைத்து நாம் என்ன பண்றோம்? சிவபெருமானுக்கு பிடிக்காததை செஞ்சுட்டு இருக்கோம். சிவபெருமான் கஷ்டப்பட்டு இத்தனை பிறவிலையும் நம்மளை மாத்தி எடுத்து உலகத்துல இருந்து மாத்தி எடுக்கணுன்றதுக்காக அவனே கோவண ஆண்டியாக, அவனே நிராதர அவனே ஒரு பெரிய ஒன்றுமில்லாதவன் போல எல்லாவற்றையும் உடைய பெருமான், அண்ட சராசரங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பெருமான், அவனே என்ன பண்றான் அப்படின்னா, கீழ் கோவண ஆடை அணிந்து கைகளில் அனலேந்தி ஒரு கையில அப்படி அந்த அஞ்சு இதையும் காமிச்சு நிக்கிறான். அந்த தாத்பரியத்தை நீங்க நல்லா கவனிங்க. ஒரு திருமுறை அல்ல, இரு திருமுறை அல்ல. நான் ஞான சம்பந்தருடைய எல்லா திருமுறையிலையும் சொல்ற ஒரே வார்த்தை, அவன் கோபம் அணிஞ்சிருக்கான், அவன் கழுத்துல தலைமாலை இருக்கு, கங்கால மாலை இருக்கு, உடலெங்கும் நீர் பூசி இருக்கான், உடலெங்கும் அவனுக்கு அடியவர்கள் எல்லாம் சூடுகின்ற அந்த கொன்றை மலர் மாலையை தாங்கி நிற்கின்றான், தார் மாலையை தாங்கி நிற்கின்றான், அருகம்புல் மாலையை தாங்கி நிற்கின்றான்னு தான் எல்லா இடங்கள்லயும் சொல்றாங்களே தவிர எந்த இடத்துலயும் சொல்ல. ஆனா நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு ஒரு புக்கு போடுறாங்க. என்ன? நீங்க போய் இந்த கோவில்ல சாமிக்கு வழிபாடு செஞ்சு நல்லபடியா நடந்ததுன்னா அவருக்கு இந்த தங்கத்தால மாலை போட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய புக்கு நீங்க பாக்குறீங்கல்ல, வார வழிபாடு புக்கம், நம்ம குங்கும புக்கு, எல்லா புக்லயும் அந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? அப்படியெல்லாம் அந்த புக்கெல்லாம் அதுவும் சைவம் நினைச்சுக்குவோம்ல. அதனால சாமி சொல்றாரு, இது யார் செஞ்சதுன்னா ஞான சம்பந்தன் செஞ்சேன்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டுலயும் காப்பிடுறார். இது ஞான சம்பந்தன் பாடின பாட்டுன்னு கீழே என்ன பண்றாரு? தாள் போடுறாரு. ஏன் இதுக்கு மேல பாட்டு இல்ல அப்படின்றார். ஏன்னா நம்ம இடையில வந்தவங்க ஏதாவது ஒரு பாட்டை உள்ள சொருகிடுவாங்க அப்படின்றதுக்காக உள்ள சொருகி இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, சாமிக்கு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி மாலை போட்டிருக்கான்னு சொல்றதெல்லாம். அப்போ நிறைய டூப்ளிகேட் இருக்கு. இன்னைக்கும் சிறந்த சைவ நூலாக இருக்கக்கூடிய திருக்குறளை என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்க? இது எங்க நூல் சொல்றாங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் இது எங்க நூலுன்றாங்க, சமணர்கள் எங்க நூலுன்றாங்க, பௌத்தர்கள் எங்க நூலுன்றாங்க. எல்லாத்துலயும் ஒரே ஒரு கேள்வி, ஊழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இது எங்க நூல்ன்றாங்க. அங்க சொல்லிட்டு இருக்கிற ஆதி அந்தம்னு சொல்றாங்க, ஆதி பகவான், அது எங்களுடைய இயேசுநாதர்ன்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லிக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா நல்ல பொருளை எல்லாரும் சொந்தம் கவற்றாடுறது நியாயம் தான், சொல்லிக் கொடுங்க. ஆனா உண்மை எது அப்படின்னா, அவன் என் குணத்தான்னு சொல்லுகின்ற இடத்திலேயே சிவபெருமானுடைய முழு பதமும் அந்த இடத்துல வந்துருச்சு. இதுல கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டு வச்சிருக்காங்கல்ல, திராவிட கழகம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இது எங்க புக்குன்றாங்க. ஏன்பா நீதான் கடவுள் மறுப்பு கொள்கையாச்சு, ஃபர்ஸ்ட் பாட்டு இறைவாழ்த்துன்னு தானே வச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் பாட்டு அதை எப்படி நீ ஓம் புக்குன்னு சொல்ற? இப்படி எல்லாரும் அவர்களுக்கு ஏத்த மாதிரி பொருள் சொல்லி அதனுடைய தன்மையை குறைச்சிருவாங்கன்றதுக்காகத்தான் சிவபெருமான பிற்காலத்துல வந்தவங்க எல்லாரும் இது என்னுடைய சாமி என்னுடைய சாமி என்னுடைய சாமின்னு எல்லாரும் சொந்தம் கொண்டாடிவாங்கன்றதுக்காகத்தான் சிவபெருமானுடைய அங்க அடையாளங்களை ஒரு இடம் அல்ல, 2 இடம் அல்ல, கோடி முறை நம்மளுடைய திருமுறையில பல முறை சொல்லி வச்சிருக்காங்க. கோடி முறை தொடர்ந்து. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி
மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு. இதுல என்ன பாத்தீங்கன்னா, அவன் திங்களை, மாசரு திங்களை தன்னுடைய சடையிலே சூடியவன், அவன் விடமுண்ட கண்டமுடையவன், அவன் ஒரு பாதியாக பெண்ணை உடையவன் என்பதை இந்த பாட்டுல சொல்லிட்டார். இன்னொரு பாட்டுல அவன் பன்றியின் கொம்பை அணிந்தவன், அவன் கழுத்திலே கொக்கின் இறகை அணிந்தவன், தலையிலே ஆமையினுடைய கழுத்துல ஆமையினுடைய ஓட்டை அணிந்தவன் என்று சொல்லி அவனுடைய அந்த அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பாட்டுல ஏன் அவங்க மெனக்கெட்டாங்க? ஏன் இந்த ஞான சம்பந்தர் மெனக்கெட்டாரு? நாம தப்பா புரிஞ்சிடக்கூடாது, தப்பு செஞ்சிடக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. 20 நூற்றாண்டுகளாக கட்டி காப்பாற்றி வைத்த இறைவனுடைய அந்த அருள் சாம்ராஜ்யத்தை இப்ப நாம் என்ன பண்றோம்? போலி சைவத்தின் மூலமாக அழித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை தப்பு தப்பா வழிபாடு செய்வத, இறைவனை தப்பு தப்பா இறைவனுடைய அங்க அடையாளங்களையே நம்ம மாத்தி மாத்தி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய அங்க அடையாளம் முழுவதும் வெற்றியையும் நிலையாமையும் மட்டும் காட்டும். சிவபெருமான் தலையில இருக்கக்கூடிய பிறை எதை காட்டுது? வெற்றி. எந்த வெற்றி? கடைசியா காலில் விழுந்த சோமனை காப்பாத்திருக்காரு, வெற்றி. அவன் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ஆமை ஓடு எது? ஆமையாக இருந்த நம்மளுடைய திருமாலை வெற்றி கொண்டது. பன்றி கொம்பு பன்றியாக வந்த திருமாலை வெற்றி கொண்டது. கொக்கின் இறகு கொக்காக வந்த திருமாலை வெற்றி கொண்டது. அவன் மேல போத்திருக்கானே ஒரு போர்வை, எந்த போர்வை? அந்த கரிவுரி என்று சொல்லுகின்ற யானை போர்வை, யானையை வெற்றி கொண்டது. அவன் இடுப்புல கற்றிருக்கானே ஒரு 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 மான் தோல், மானை வெற்றி கொண்டது. மானையா வெற்றி கொண்டான்? வேதத்தை வெற்றி கொண்டான். இப்படி அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் வெற்றியினுடைய, அது நெற்றியில போட்டுக்க திருநீர் நிலையாமை, கழுத்து இருக்கிற நீலகண்டம் நிலையாமை, அவன் கையில இருக்கிற திரிசூலம் நிலையாமை, அவன் காலில் மாட்டிருக்கிற கடல் இன்பம். இப்படி அவனுடைய ஒவ்வொரு அடையாளமும் இன்பத்தையும் வெற்றியையும் நிலையாமையும் சொல்லுகின்றது என்று சொல்லி சொல்லி அக்காரமூட்டி அடித்தடித்து நம்முடைய அருளாசிரியர்கள் சொல்லுவதை நாம முழுவதுமாக அழித்தொழித்து, இன்னைக்கு சாமி புறப்பாடுனாலே, நடராசர் புறப்பாடுனாலே நடராசர் உருவம் தெரியாது. உருவம் தெரியாம நடராசரை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவன் தூக்கிய திருவடியும் அவனுடைய துடிக்கரமும் மழுவேந்திய கரமும் அவனுடைய எல்லா கரமும் ஒரு ரகசியத்தை சொல்வதனால அதை காமிக்கணும். திருவாரூர்ல வேணா காட்டாம இருக்கலாம், ஏன்னா அவனுடைய உடல் அங்க ரகசியம். மித்த எல்லா இடங்களையும் காமிச்சுத்தானே ஆகணும் அப்படிங்கிறது இல்லாம அப்படியே நாமளும் வழிபாடு செய்ய என்ன ஆகுது அப்படின்னா, நாமெல்லாம் திருமுறைக்கு ஆப்போசிட்டா இப்ப நடந்துகிட்டு இருக்கோம். நாம எல்லாரும் திருமுறைக்கு எதிர் திசையில நடந்துட்டு இருக்கோம். அதை பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? ஆகா, நான் தான் திருமுறை பாடிட்டு இருக்கேனே, நான் தான் நெற்றியில திருநீர் போட்டிருக்கேனே, நான் தான் எல்லா தலங்களுக்கும் போயிட்டு இருக்கேனே, நான் தான் எல்லாம் செஞ்சுட்டேனுங்க. இந்த தல பயணத்தையே எதிர்க்குது நம்மளுடைய திருமுறை. தல பயணம் போறோம் இல்லையா, தலங்களுக்கெல்லாம் தலங்கள் தோறும் உன்னுடைய ஊர்ல என்ன தலம் இருக்கோ அதுதான் உனக்கு நாயகம், அதை விட்டு நீ போகக்கூடாது. காரணம் இதுக்கு யார் எடுத்துக்காட்டு சொல்லலாம்? அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகள் நினைச்சிருந்தா ஒரு வில்லு வண்டியில வண்டி பூட்டி நேரா ஞானசம்பந்தர் எங்க இருக்காரு அங்க போய் தளத்துல போய் சந்திச்சிருக்கலாம். அவ்வளோ அருள் மிக்கவர், யாரை பார்த்தாலும் திருநாவுக்கரசர்னு சொல்றவர். அப்பேற்பட்டவர் திருநாவுக்கரசரை தேடி போகல. ஏன்? என்னுடைய கோவில்ல திங்களூர் பெருமான வழிபாடு செய்வதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட விதி. நான் ஏன் மத்த ஊருக்கு போறேன்னு சொல்லி என் கோயில ஒரு நாள் விடக்கூடாது அப்படின்ற அளவுல அந்தந்த கோவிலுக்குரிய அந்தந்த ஊர்களுக்குரிய சிறப்புமிக்க கோவில்களை தன்னுடைய நடுநாயகமாக தன்னுடைய உயிர் மூச்சாக வழிபாடு செய்து அங்கு உளவாரம் செய்து அங்கெல்லாம் செஞ்சு வைக்கணும்னு சொல்வதுதான் சமயம். இன்னைக்கு தலப்பயணம் சொல்வதற்குன்னு ஒரு குரூப் கிளம்பிருச்சு. கைலாய வாத்தியம், இது மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, இந்த மெயின் கான்செப்ட்ல இருந்து எல்லாரும் அப்படியே சிதறடிக்கப்படுறோம், பயங்கரமா சிதறடிக்கப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, முழு சைவம் முழு சிவ உணர்வு யாருக்கும் ஊட்டப்படாததுதான் நாம இன்னும் அருளாளர்களை பெறாத மிகச்சிறந்த அவலநிலை. அந்த அவலநிலையை போக்குவதற்கு திருச்சோற்றுத்துறை நாதரை அடியேன் இருந்த இடத்திலேயே நின்று வழிபாடு செய்கின்றேன். ஏன்? திருச்சோற்றுத்துறை நாதர் சிவபெருமானுடைய அடியவர்கள் இல்லாதவரையே அடியவராக மாற்றுகின்ற அருள் சோதி உடையவர். அப்பேற்பட்ட அந்த அருள் சோதியுடைய திருச்சோற்றுத்துறை நாதரை இருந்த இடத்திலேயே நாம் வழிபாடு செய்து உண்மை சைவத்திற்கு வழிவகுப்போம். நம்மளுடைய 12 திருமுறைகள் சொல்லி இருந்த விஷயத்தை நாம் பாதுகாக்கணும்.
பன்னிரு திருமுறையை பாதுகாத்துட்டோம். ரொம்ப முக்கியம், எல்லாம் கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செய்தி மட்டும், ஒரு செய்தி. நாம என்ன பண்ணிட்டோம், கஷ்டப்பட்டு திருமுறைகள்லாம் நான் அப்படியே செல்லரிச்சு போக வேண்டிய திருமுறைகள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தூசு தட்டி எல்லாரும் இது பண்ணி இன்னைக்கு திருமுறையை காப்பாத்திட்டோம். திருமுறையை கல்லெழுத்துல பொறிச்சிட்டோம். திருமுறையை புக்கா போட்டுட்டோம். எல்லார் வீட்லயும் திருமுறையை சேர்த்துட்டோம். திருமுறையை தலையில வச்சு கொண்டாடுறோம். திருமுறையவே சிவமா வச்சு வழிபாடு செய்யறோம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்வது போல நாம் திருமுறைகளை பாதுகாத்துட்டோமே தவிர திருமுறை செய்திகளை பாதுகாக்கல. அது வேஸ்ட் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். திருமுறை அழிப்பதும் திருமுறை செய்தியை அழிப்பதும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். திருமுறைக்கு திருமுறையை நான் பாதுகாத்துட்டேன், புரியுதுங்களா? திருமுறையை நான் பாதுகாத்துட்டேன், ஆனா திருமுறை செய்தியை நான் பாதுகாக்கல அப்படின்னா அது மிகச்சிறந்த அபாயம் அல்லவா? அந்த அபாயத்தை நாம திருமுறை எல்லார் வீட்லயும் இருப்பது போல திருமுறையில என்ன சொல்லி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஒவ்வொரு பாட்டுலையும் கத்தி கத்தி பாடியிருக்காரு, தொண்டை வத்தி பாடியிருக்காரு நம்முடைய ஆளுடைய பிள்ளையார். ஒவ்வொரு பாடல்லையும் பெருமானுடைய வடிவ சிறப்பை சொல்லி சொல்லி பாடி இருக்கின்றாரு. அந்த வடிவ சிறப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த அப்பர் அருள்நெறி மன்றம் மூலமாக இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடிநாயன் எடுத்து சொல்லி இந்த நாம திருமுறையை பாதுகாத்துட்டோம். சோற்றுத்துறை பெருமானுடைய அந்த நிகழ்வையும் சொல்லி, அந்த தோற்றுத்துறை பெருமானுடைய வடிவ இலக்கண சொல்லி, அவனுடைய அந்த அருள் வழிபாட்டையும் சொல்லி, வந்தவாறே புனிதல் வழிபாடு அப்படின்னு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஆற்றலை நம்முடைய ஞானசம்பந்தர் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லி, ஞானசம்பந்தருடைய பாடல்களை பாடுவதாலோ, ஞானசம்பந்தருடைய பாடல்களை பத்திரப்படுத்துவதோ, அவைகளை காப்பிடுவதோ, அவைகளை தலையில் வைத்து கொண்டாடுவது போல நாம் பாசாங்கு செய்வதாலோ எந்த பயனும் இல்லை. உள்ளிருக்கக்கூடிய கருத்துக்களை கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தக, அந்த நிற்க அதற்கு தகன்றதை மட்டும் அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுக்கு பொருளே கிடையாது. கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு, அந்த நிற்க அதற்கு தகன்றதை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுல இருந்து நம்ம எடுத்துட்டோம், அதுல இருந்து டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கசடர அந்த பாட்டுக்கு பொருளே கிடையாது. அது போல நாம கற்கிறோம், கசடர நிற்கிறோம், கற்றவை நிற்க அதற்கு தகன்றதை மட்டும் நாம நிக்க மாட்டேங்கிறோம். அந்த நிலைப்பை நாம உருவாக்கணும் அப்படிங்கிற செய்திய அடியார்கள் எல்லாம் தெரிஞ்சு நாம திருமுறையை பயிலணும். பயின்ற திருமுறைய இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி வச்சுட்டு போன அந்த திருமுறையினுடைய பயனை, அந்த திருமுறையுடைய தன்மையை நாம பாதுகாக்கணும் என்று சொல்லி இந்த அளவில அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளையும் அடிநாயகன் சார் தண்டமிட்டு வணங்கி மகிழ்கின்ற அடிநாயனுக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு எப்படியாவது உங்ககிட்ட ஏதாவது பேசிடணும்னு அடிநாயன் ஒரு ஒரு ஒன்று. சுவாமி சொல்லுங்க சார். ஆமாங்கம்மா. சுவாமி திருச்சோற்றுத்துறை பாடலுக்கு மறு அப்படிங்களா? திருச்சோற்றுத்துறை பாடல்ல முதல் பாடல்ல நமக்கு விளக்கம் என்னன்னா, நமக்கு இந்த நம்மளுடைய மனதுதான் முதல்ல பேசுறாரு. அதாவது நெஞ்சம், இந்த நெஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் அந்த பாட்டை. செப்ப நெஞ்சே நெறிகொள் சிற்றின்பம் துப்ப ஒண்ணாத அருளே துணையாக ஒப்பார் பெருமானொளி வெண்ணீற்றப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோமே அப்படி. அதாவது இந்த மனசு என்ன நினைக்குது, இந்த இந்த நெஞ்சு என்ன நினைக்குதுன்னா சிற்றின்பம் தான் தனக்கு துணைன்னு நினைக்குது. இந்த சிற்றின்பம் துணை நினைக்கக்கூடிய அந்த மனசுக்கு அருளே துணையாக இருக்கக்கூடியவன் ஒருவன் யார் அப்படின்னா, அவன் ஒப்பிலே யாருக்கும் ஒப்பாக இருக்க முடியாதவன், அவன் ஒளியையே உடலாக கொண்டவன், அவன் உடல் முழுக்க வெந்நீர் பூசி இருக்கக்கூடிய திருச்சோற்றுத்துறை நாதன். ஆகவே இந்த மனசுல இருக்கக்கூடிய சிற்றின்ப நுகர்வை நாம் ஒடுக்கி, சிற்றின்ப நுகர்விலிருந்து நாம நீங்கி நாம இறைவனுடைய பேரின்ப அருள் இன்ப அந்த நுகர்வுக்கு போகணும்னா திருச்சோற்றுத்துறை போகணும். துறை என்றாலே என்னன்னு சொல்லுவோம், துறை என்றாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பேர் தான் துறை. துறைமுகம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப கப்பல்ல இருந்து நடைபாதையில இருந்து கப்பலுக்கு தண்ணிக்கு போறோம், அதே மாதிரி நடைபாதையில இருந்து வான் வீதியா போகக்கூடிய வான் துறைமுகம். ஆக அப்படிப்பட்ட துறை என்பது திருப்பெருந்துறை, திருச்சோற்றுத்துறை என்று பல துறைகள் இருக்கு பெருமானுக்கு. அந்த வகையில் இந்த திருச்சோற்றுத்துறை என்பது நம்முடைய உலகவியல்ல இருந்து இறைவனுடைய அருள் இன்பவியலுக்கு மாற்றுகின்ற இடமாக அமைகின்றது இந்த திருச்சோற்றுத்துறை. அப்பேற்பட்ட திருச்சோற்றுத்துறை பெருமான நாம போற்றுவோம்.
சோற்றுத்துறை பெருமானம் மட்டும் இல்ல, அடியார்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும். சோற்றுத்துறை பெருமானம் மட்டும் இல்ல, எல்லா பெருமானையும் போற்றுவோம். ஆனா பெருமானுக்குரிய அங்க இலக்கணத்துலதான் போற்றணும். பெருமானுக்குரிய அங்க இலக்கணத்தை சொல்லிதான் போற்றணும். முக்கன் அரசே போற்றி, கங்கை வார் கங்கை கொண்ட கடவுளே போற்றி, நெற்றி கண்ணனே போற்றி அப்படின்னு சொல்லி அவனுடைய அங்க வடிவங்களை சொல்லிதான் போற்றி செய்யணும்னு திருமுறை ஆசிரியர்கள் நம்ம கத்துக் கொடுத்ததுக்கான காரணம் அங்க வடிவங்களை நாம பாதுகாக்கணும் அப்படிங்கறனால நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்பர் அருள் நெறி மன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய அருளாளர்களுக்கு நான் கேட்கக்கூடிய மிகப்பெரிய தண்டமிட்டு கேட்கக்கூடிய ஒரு பெரும் விண்ணப்பம் எதுன்னா, நாம திருமுறையை காப்பாத்திட்டோம், ஆனா திருமுறை செய்திகளை காப்பாத்தணும். திருமுறை செய்தி தப்புப்பா, இப்படி செய்யாதீங்கப்பான்னு சொல்லணும். எப்பா இறைவன் சாமி ஊர்வலமா வர்றது, நம்மளுடைய நடராசர் வர்றது அவருடைய 5 விஷயங்களை பாக்குறதுக்காகத்தான். சன்னமா போடுங்க மாலை, அவனுடைய உருவச் சிறப்பை எல்லாரும் பார்த்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணுன்றதுக்காகத்தான் தூக்கிட்டு வராங்க. தப்பா செய்யாதீங்க, இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்றேன். எங்க அப்பனுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பிடிக்காது, இந்த அலங்காரம் நீங்க ஏன் பண்றீங்க நினைச்சு பாருங்க. தப்பா இப்போ ஒண்ணுமே இல்ல, அருகம்புல் நம்ம இந்த எரிக்களம்பு மாலை இருக்குல்ல, எரிக்களம்பு மாலைய முருகன் கோயில்ல போய் நீங்க கொடுத்தீங்கன்னா போடுவாங்களா? தெரியாம. இல்ல வேற திருமால் கோயில்ல போறீங்க, நம்ம மகாலட்சுமி கோயிலுக்கு போறீங்க, அங்க எரிக்களம்பு மாலை கொடுக்குறீங்க, போடுவாங்களா? ஏன் போட மாட்டாங்க? அவங்களுக்கு அது உகந்த பூ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படித்தானே? அந்த தெய்வத்திற்கு அது உகந்த பூ இல்லைன்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்கல்ல. நம்ம சிவபெருமானுக்கு இந்த அணிகல மாடல்கள் ஒத்து வராதுன்னு நாம சொல்லணும்ல. 4 பேர்ட்ட எப்பா இது எந்த திருமுறைப்பா இருக்கு, எந்த திருமுறையில இருக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கிறோமா? சரி செய்யறாங்க, ஏதோ அவங்களுடைய மரபு போல. நம்மளும் நம்ம அது மட்டும் இல்ல, அங்க செய்யறது மட்டும் இல்ல, அதே மாதிரி நம்ம வீட்லயும் நம்ம செய்யணும்னு அதை அப்படியே டிட்டோ பண்ணி வீட்டுல இருக்கிற நடராஜருக்கும் நம்ம அப்படியே பண்ணா எங்க போகுது சைவத்தினுடைய அந்த நெறி? சைவத்தினுடைய அந்த திருமுறையினுடைய அந்த 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 நெறி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லி, இது மட்டும் இல்ல, எத்தனையோ வழிபாடுகள் நாம தவறான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஒரு திருமுறையை அடித்து நம்ம படிச்சோம்னா கூட அதெல்லாம் தவறுன்னு சொல்லணும். தப்பா இது நம்ம பண்ணக்கூடாது. நீங்க பாரம்பரியமா பண்ற கோவில்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வ கோவிலே பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பண்றாங்கன்னு வச்சோங்க, நம்ம குலதெய்வ கோவிலே யாராவது ஒருத்தவங்க புதுசா ஏதாவது பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க, இது முறை இல்ல, இப்படி பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? அம்மா இப்ப சொன்னாங்க, நாங்க அர்ச்சகர் இல்ல அப்படின்னு பிரேமா அம்மா சொன்னாங்க. அர்ச்சகர் இல்ல, அர்ச்சகர் தவறா பண்ணா இது தப்புன்னு எப்படி எதை வச்சு நீங்க பண்றீங்கன்னு கேட்கணும்ல. இது எந்த திருமுறையினுடைய அடிப்படையில பெருமானுக்கு நீங்க பண்றீங்க? எந்த திருமுறையில சொல்லி இருக்கு எங்க பெருமானுக்கு இப்படி பண்ணணும்? நீங்க சொல்லுங்க, காட்டுங்க, நாங்க ஒத்துக்கிறோம்னு கேட்கலாம்ல. கேட்கலாம்ல சுவாமி. சரி, அதை விடுங்க, நாம கேட்க முடியாது, நம்ம வீட்டுல நம்ம சரி பண்ணிக்கலாம்ல. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெருமானுக்கு சரி பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. நம்ம யாரையும் திருத்த வேணாம், பயப்பட வேணாம், அங்க போய் கேட்கவும் முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணா இப்படிலாம் சொல்லல, திருமுறை இப்படித்தான் வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்வதனால நம்ம கிட்ட இருந்து அந்த மாற்றம் வரலாமே. நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து அந்த மாற்றம் வரலாமே அப்படிங்கிறதுதான் திருமுறைக்கு நாம் செய்கின்ற நன்றி என்று சொல்லி உங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி அடியேன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நிறைவு செய்ய முகமாக அடியேன் நிறைவு பாடல். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ.